ஓம் சாந்தி 16-8-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களது குறிக்கோள் மற்றும் லட்சியமாவது அதிசயமான வண்ணமயமான உலகாகிய ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆவது. எனவே சதா இதே குஷியில் மகிழ்ச்சியாக இருங்கள். வாடி போனவராக இருக்கக்கூடாது. கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஊக்கம் சதா அமைந்திருக்கும்? பதில்: நமக்கு எல்லையில்லாத தந்தை புது உலகத்திற்கு இளவரசன் இளவரசி ஆக்குவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இதே உற்சாகத்துடன் இந்த யுத்தத்தில் ஸ்வர்க்கம் அடங்கியுள்ளது என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். இந்த போருக்கு பின் ஸ்வர்க்கவாசல் திறக்க வேண்டி உள்ளது. இதே குஷியில் இருக்க வேண்டும் மற்றும் குஷியுடன் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பாடல்: உலகம் பல வண்ணமானது பாபா. ஓம் சாந்தி. உலகம் பல வண்ணங்கள் நிறைந்தது என்று பாபாவிற்கு யார் கூறினார்கள்? இப்பொழுது இதன் பொருளை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நாடகம் வண்ண நிறங்களுடையது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக பல வண்ண காட்சிகள் போன்றவை இருக்குமல்லவா? இப்பொழுது இந்த எல்லையில்லாத உலகத்தை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. உங்களிலும் கூட நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி முழு உலகின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உள்ளது. ஸ்வர்க்கம் எவ்வளவு வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது பற்றி யாருக்குமே தெரியாது. யாருடைய புத்தியிலும் இல்லை. அது அதிசயமான வண்ண நிற உலகமாகும். உலகத்தின் அதிசயம் என்று பாடப்பட்டிருக்கிறது. இது பற்றி நீங்கள் மட்டும்தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள்தான் அதிசயமான உலகத்திற்காக அவரவர் அதிர்ஷ்டத்தின்படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். லட்சியமோ உள்ளது. அதுதான் உலக அதிசயம். மிகவுமே வண்ண நிற உலகமாகும். அங்கு வைர வைடூரியங்களின் அரண்மனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு வினாடியில் அதிசயமான வைகுண்டத்திற்கு சென்று விடுகிறீர்கள். விளையாடுகிறீர்கள், நடனங்கள் ஆகியவை செய்கிறார்கள். உண்மையில் அதிசயமான உலகம்தானே. இங்கு இருப்பது மாயையின் ராஜ்யம். இதுவும் எவ்வளவு அதிசயமாக உள்ளது. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உலகத்தில் யாருமே புரிந்து கொள்வதில்லை. நாடகம் என்று புரிந்திருந்தால் நாடகத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானமும் இருக்க வேண்டும். தந்தை கூட எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மாயை முற்றிலுமே மறக்க வைத்து விடுகிறது. மூக்கை பிடித்தோ அல்லது வேறு எந்த முறையிலாவது இதை மறக்க வைத்து விடுகிறது. அவ்வப்பொழுதுதான் நினைவில் இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் உலக அதிசயமான ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் போது பிறகு மறந்துவிடும் பொழுது வாடிவிடுகிறார்கள். அந்த அளவு வாடி போய் விடுகிறார்கள். மலைவாழ் மக்கள், அதாவது ஆதிவாசிகள் கூட அவ்வாறு வாடி போக மாட்டார்கள். நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல போகின்றோம் என்று சிறிது கூட புரிந்து கொள்ளவே இல்லை என்பது போல இருப்பார்கள். நமக்கு எல்லையில்லாத தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். முற்றிலும் தினம் போல ஆகிவிடுகிறார்கள். அந்த குஷி போதையில் இருப்பதில்லை. இப்பொழுது உலக அதிசயத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. உலக அதிசயத்தின் இளவரசராக ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அந்த சத்யுகம் பின் எங்கே சென்றது? சத்யுகம் முதற்கொண்டு படிப்படியாக எப்படி இறங்குகின்றோம்? சத்யுகத்திலிருந்து கலியுகம் எப்படியானது?
இறங்கும் கலை எவ்வாறு ஆனது? குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில்தான் இவை அனைத்தும் வரும். அந்த குஷியுடன் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணர் வரப்போகின்றார். கிருஷ்ணருடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதை கேட்டு பாரதவாசிகளுக்கு குஷி ஏற்பட வேண்டும். ஆனால் யார் அதிர்ஷ்டசாலிகளோ அவர்களுக்கு இந்த ஊக்கம் வரும். உலகில் மனிதர்களோ ரத்தினங்களை கற்கள் என்று நினைத்து வீசி விடுவார்கள். இவை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் ஆகுமல்லவா? இந்த ஞான ரத்தினங்களின் கடல் தந்தையாவார். இந்த ரத்தினங்களுக்கு மிகவும் மதிப்பு உள்ளது. இந்த ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஞான கடலிடம் இருந்து, அதாவது பாபாவிடம் இருந்து நேரடியாக கேட்கிறீர்கள். எனவே வேறு எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சத்யுகத்தில் இவை இருக்காது. அங்கு வக்கீல், அதாவது LLP, மருத்துவர், அதாவது சர்ஜன் ஆகியவர்களின் தேவையும் இருக்காது. அங்கு இந்த ஞானமே இருக்காது. அங்கோ நீங்கள் பலனைதான் அனுபவிக்கிறீர்கள். எனவே ஜென்மாஷ்டமியில், அதாவது கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது குழந்தைகள் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். அநேக முறை முரளி கூட நடந்துள்ளது. குழந்தைகள் சிந்தனை கடலை கடைய வேண்டும். அப்பொழுதுதான் கருத்துக்கள் வெளிப்படும். சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்றால் அதிகாலை எழுந்து எழுத வேண்டும், பின் படிக்க வேண்டும். மறந்துவிட்ட குறிப்புகளை பிறகு மறுபடியும் சேர்க்க வேண்டும். இதனால் நல்ல தாரணையாகும். அப்பொழுது கூட எழுதியது போல அப்படியே பேச முடியாது. ஒரு சில குறிப்புகளை மறந்து விடுவீர்கள். எனவே கிருஷ்ணர் யார் என்பதை புரிய வைக்க வேண்டியுள்ளது. அவரோ உலக அதிசயமான ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அந்த ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போகிறார் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். ராஜயோகத்தை பகவான் தான் கற்பித்துள்ளார். இப்பொழுது கூட கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தூய்மையாவதற்கும் கூட முயற்சி செய்வித்துக் கொண்டிருக்கிறார். டபுள் கிரீடம் அணிந்த தேவதையாக ஆக்குவதற்காக. இவை எல்லாமே குழந்தைகளுக்கு நினைவில் வர வேண்டும். யாருக்கு பயிற்சி இருக்குமோ அவர்களால் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். கிருஷ்ணருடைய படத்தில் கூட எழுத்துக்கள் மிகவும் முதல் தரமாக உள்ளது. இந்த போருக்கு பின்னால் ஸ்வர்கவாசல் திறக்க வேண்டி உள்ளது. இந்த யுத்தத்தில் அது போன்ற ஸ்வர்க்கம் அடங்கியுள்ளது. குழந்தைகள் கூட அதிகமான குஷியில் இருக்க வேண்டும். ஜென்மாஷ்டமியின் பொழுது மனிதர்கள் புதிய ஆடை அணிகிறார்கள். ஆனால் இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விடுத்து புதிய தங்க சரீரம் எடுப்போம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தங்க சரீரம் என்கின்றார்கள் அல்லவா? ஆத்மாவும் தூய்மை, சரீரமும் தூய்மை. இப்பொழுது தங்கம் போன்று கிடையாது. நம்பர் பிரகாரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நினைவு யாத்திரையின் மூலமே தங்கம் போன்று ஆகும். நிறைய பேருக்கு நினைவு செய்வதற்கான அறிவு கூட கிடையாது என்பதை பாபா அறிவார். நினைவில் உழைப்பு செய்யும் பொழுதே பேச்சில் கூர்மை நிரம்பும். இப்பொழுது அந்த சக்தி எங்கே உள்ளது? யோகம், அதாவது நினைவு இல்லை. லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான அறிவு வேண்டுமல்லவா? படிப்பு வேண்டும். கிருஷ்ண ஜன்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பது மிகவும் சுலபம். கிருஷ்ணருக்கு ஷாம் சுந்தர் என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணரையும் கருப்பாக, நாராயணரையும் கருப்பாக, ராமரையும் கருப்பாக ஆக்கிவிட்டார்கள். சுயம் தந்தையே கூறுகின்றார், ஞான சிதையில் அமர்ந்து ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆகிய எனது குழந்தைகள் பின் எங்கே சென்று விட்டார்கள்? காம சிதையில் அமர்ந்து நம்பர் பிரகாரம் இறங்கியபடியே வந்தார்கள். சிருஷ்டி கூட சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோ ஆகிறது. எனவே மனிதர்களின் நிலை கூட அவ்வாறே ஆகிறது. காம சிதையில் அமர்ந்து எல்லோரும் ஷாம், அதாவது கருப்பாக ஆகிவிட்டுள்ளனர்.
இப்பொழுது நான் அழகாக ஆக்க வந்துள்ளேன். ஆத்மா அழகாக ஆக்கப்படுகிறது. மனம், சொல், செயலில் எப்படி நடக்கிறார்கள் என்று பாபா ஒவ்வொருவருடைய நடத்தை மூலம் புரிந்து கொள்கிறார். கர்மம் எப்படி செய்கிறார்கள் அதன் மூலம் தெரிய வருகிறது. குழந்தைகளின் நடத்தையோ மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது புரிய வைப்பது மிகவும் நல்லது. ஷாம் மற்றும் சுந்தர் என்ற தலைப்பு இருக்கட்டும். கிருஷ்ணரையும் கருப்பாக, பின் நாராயணரையும், பின் ராதையையும் கூட ஏன் கருப்பாக செய்கின்றார்கள்? சிவலிங்கத்தை கூட கருப்பான கல்லால் செய்கின்றார்கள். இப்பொழுது அவர் கருப்பாக உள்ளாரா என்ன? சிவன் யார்? ஆனால் அவரை எப்படி காட்டுகிறார்கள்? இந்த விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஏன் கருப்பாக செய்கின்றார்கள்? நீங்கள் இது பற்றி புரிய வைக்க முடியும். குழந்தைகள் என்ன சேவை செய்கின்றீர்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். தந்தையோ கூறுகின்றார், இந்த ஞானம் எல்லா தர்மத்தினருக்கும் ஆனது ஆகும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகின்றார் என்பதை அவர்களுக்கு கூற வேண்டும். பவித்திரமாக, அதாவது தூய்மையாக வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ராக்கி கட்டலாம். ஐரோப்பியர்களுக்கும் கட்டலாம். யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூற வேண்டும். பகவான் கூறுகின்றார், அவசியம் ஏதாவது ஒரு ஷரீரம் மூலமாக தான் கூறுவார் அல்லவா? என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். பாபா எவ்வளவு புரிய வைக்கின்றார். பிறகும் புரிந்து கொள்வதில்லை. பின் இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை புரிந்து கொள்வார். சிவபாபா கற்பிக்கின்றார் என்பதையோ புரிந்திருக்கக்கூடும். ரதமின்றி கற்பிக்க முடியாது. சைகை அளிப்பதே போதுமானது. ஒரு சில குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கான அபியாசம், அதாவது பயிற்சி மிகவும் நன்றாக உள்ளது. பாபா மம்மாவை இவர்கள் உயர்ந்த பதவி அடைய போகிறவர்கள் என்று புரிந்துள்ளீர்கள். மம்மா கூட சேவை செய்து கொண்டிருந்தார் அல்லவா? இந்த விஷயங்களை கூட புரிய வைக்க வேண்டியுள்ளது. மாயையினுடைய ரூபங்கள் கூட பலவிதமாய் உள்ளன. நிறைய பேர் எனக்குள் மம்மா வருகின்றார், சிவபாபா வருகின்றார் என்கின்றார்கள். ஆனால் புது புது குறிப்புகளை ஏற்கனவே நியமிக்கப்பட்ட சரீரத்தின் மூலம் கூறுவாரா அல்லது வேறு யார் மூலமாவது கூறுவாரா? இவ்வாறு ஆக முடியாது. அப்படியும் சகோதரிகள் பல்வேறு விதமாக தங்களது கருத்துக்களையும் சேர்த்து கூறுகின்றார்கள். மாத இதழில் எத்தனை விஷயங்கள் வருகின்றன. அப்படியின்றி மம்மா பாபா அவர்களுக்குள் வருகின்றார்கள் என்பதல்ல. அவ்வாறு எழுத வைக்கிறார்கள். தந்தையோ இங்கு நேரடியாக வருகின்றார். அதனால்தான் இங்கு கேட்பதற்காக வருகிறார்கள். மம்மா பாபா வேறு யாருக்குள்ளாவது வருகிறார் என்றால் பின் அங்கேயே இருந்து கொண்டு அவரிடமே படிக்கலாமே. அவ்வாறு கிடையாது. இங்கு வர வேண்டும் என்று அனைவருக்குமே ஈர்ப்பு ஏற்படுகிறது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமான ஈர்ப்பு ஏற்படுகிறது. எனவே குழந்தைகள் ஜன்மாஷ்டமியின் போது நிறைய சேவை செய்ய முடியும். கிருஷ்ணரின் பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது என்பது கூட யாருக்கும் தெரியாது. இப்பொழுது உங்கள் பை, அதாவது புத்தி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. எனவே குஷி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்குள் முற்றிலும் குஷி இல்லை என்பதை பாபா பார்க்கின்றார். ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருப்பது போல நடந்து கொள்கின்றார்கள். சேவை செய்யும் குழந்தைகளுக்கோ சேவையே சேவை மட்டுமே தோன்றிக் கொண்டிருக்கும். பாபாவின் சேவை செய்ய வரவில்லை, எவரொருவருக்கும் வழி கூறவில்லை என்றால் நாம் குருடராக இருக்கின்றோம் என்று நினைப்பார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பேட்ஜில் கூட கிருஷ்ணரின் படம் உள்ளது. இதன் மீது கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். இவர்களை கருப்பாக ஏன் காண்பித்துள்ளார்கள் என்று
யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். அவர்களால் கூற முடியாது. ராமரின் சீதை கடத்தப்பட்டார் என்று சாஸ்திரங்களில் எழுதியுள்ளனர். ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் ஆவதில்லை. பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் ஸ்வர்க்கத்தில் வாழ்பவர்களாக, தேவதைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது சுடுகாட்டில் இருப்பவர்களாக ஆகியுள்ளீர்கள். மீண்டும் ஞான சிதையில் அமர்ந்து தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஸ்வர்க்கத்தில் வாழ்பவர்களாக ஆகின்றீர்கள். சேவையோ குழந்தைகள் செய்ய வேண்டியுள்ளது. எல்லோருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். இதில் மிகுந்த அறிவு வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற அவ்வளவு போதை வேண்டும். பகவான் கூடவே இருக்கின்றோம், செய்கிறோம். விடுதியில் இருக்கும் பொழுது வெளியில் இருப்பவர்களின் சகவாசம் பாதிக்காது. இங்கும் பள்ளிக்கூடம் உள்ளதல்லவா? கிறிஸ்துவர்களிடம் நல்ல நடத்தை, அதாவது மேனஸ் இருக்கு. இப்பொழுதோ பதீத்தமாக உள்ளார்கள். தேவதைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகின்றார்கள். எவ்வளவு அவர்களுக்கு மகிமை உள்ளது! சத்தியுகத்தில் எல்லோருடையதும் தெய்வீக நடத்தையாக இருந்தது. இப்பொழுது அசுர நடத்தையாகும். இதுபோல் நீங்கள் சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்றால் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். சிறிய வாய் பெரிய விஷயம். இது கிருஷ்ணரை பற்றி கூறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்கிறீர்கள். இவ்வளவு பெரியவர் ஆகுவதற்காக நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ராக்கி கட்டலாம். இந்த தந்தையின் செய்தியோ எல்லோருக்கும் கூற வேண்டும். இந்த போர் ஸ்வர்க வாசலை திறக்கிறது. இப்பொழுது பத்தீத்த நிலையிலிருந்து பாவனம் ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேகதாரியை நினைவு செய்யக்கூடாது. ஒரே ஒரு தந்தை அனைவருக்கும் சர்க்கரை அளிக்கின்றார். இது இருப்பதே இரும்பு யுகத்தின் உலகமாகும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் கூட நம்பர் பிரகார முயற்சியின்படி தாரணை ஆகிறது. பள்ளியில் கூட ஸ்காலர்ஷிப், அதாவது உதவி தொகை பெறுவதற்காக நிறைய உழைக்கின்றார்கள். இங்கு கூட எவ்வளவு பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சேவை நிறைய உள்ளது. தாய்மார்கள் கூட நிறைய சேவை செய்ய முடியும். படங்களை கூட எடுத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணரின் கருப்பான, நாராயணரின் கருப்பான, ராமச்சந்திரனுடையதும் கருப்பான படத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சிவனுடையதும் கருப்பான. பிறகு உட்கார்ந்து புரிய வையுங்கள். தேவதைகளை எதற்காக கருப்பாக ஆக்கியுள்ளார்கள்? ஷாம், சுந்தர், ஸ்ரீநாத், துவாரகா சென்றீர்கள் என்றால் முற்றிலுமே கருப்பான படம் உள்ளது. எனவே இது போன்ற படங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். இதன் பொருளை புரிய வைத்த பின்னர் இவ்வாறு கூறுங்கள். நீங்களும் இப்பொழுது ராக்கி கட்டி காம சிதையில் இருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்ந்தீர்கள் என்றால் தூய்மையாக, அதாவது வெண்மையாக ஆகிவிடுவீர்கள். இங்கும் நீங்கள் சேவை செய்ய முடியும். இவர்களை ஏன் கருப்பாக செய்துள்ளார்கள் என்பதை பற்றி நல்ல முறையில் சொற்பொழிவாற்ற முடியும். சிவலிங்கத்தை கூட ஏன் கருப்பாக ஆக்கி உள்ளார்கள்? சுந்தர் மற்றும் ஷாம் என்று ஏன் கூறுகிறார்கள்? நாங்கள் புரிய வைக்கின்றோம். இதில் யாருமே கோபப்பட மாட்டார்கள். சேவையோ மிகவும் சுலபமாகும். தந்தையோ புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளே, நல்ல குணங்களை தாரணை செய்யுங்கள். குலத்தின் பெயரை விளங்க செய்யுங்கள். இப்பொழுது நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்தினர் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ராக்கி பந்தனத்தின் பொருளை எவருக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். வைஷ்யர்களுக்கும் புரிய வைத்து ராக்கி கட்டலாம். படங்களும் கூட இருக்கட்டும். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இந்த கட்டளையை ஏற்பதால் நீங்கள் வெண்மையாக ஆகிவிடுகிறீர்கள். நிறைய யுக்திகள் உள்ளன. யாருமே கோபப்பட மாட்டார்கள். அந்த ஒருவரை தவிர எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. ரக்ஷா பந்தனத்தின் நாள் இல்லை என்றாலும் பரவாயில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் ராக்கி கட்டலாம். பொருளை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே.
ராக்கி எப்பொழுது வேண்டுமானாலும் கட்டலாம். உங்களுடைய தொழிலே இதுதான். கூறுங்கள், தந்தைக்கு வாக்குறுதி கொடுங்கள் என்று. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பவித்திரமாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். மசூதிக்கு கூட சென்று நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். நாங்கள் ராக்கி கட்ட வந்துள்ளோம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் உரிமை உள்ளது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும். பாவனமாக ஆகி பாவனமான உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுதோ பத்தீர்த்த உலகமாகும் அல்லவா? தங்க யுகம் அவசியம் இருப்பது. இப்பொழுது இரும்பு யுகம் ஆகும். உங்களுக்கு தங்க யுகத்தில் புதாவிடம், அதாவது இறைவனிடம் செல்ல வேண்டுமா? இவ்வாறு கூறினீர்கள் என்றால் சட்டென்று வந்து கால்கள் விழுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான ரத்தினங்களின் கடலிலிருந்து பலனாக பெறுகின்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து சுயம் தன்னிடம் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நினைவு யாத்திரையில் இருந்து வார்த்தைகளை கூர்மையுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நினைவின் மூலமாகவே ஆத்மா தங்கமாகும். எனவே நினைவு செய்வதற்கான அறிவை உபயோகிக்க வேண்டும். வரதானம். என்னுடையது என்பதன் சூக்ஷ்ம ரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்ற கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. என்னுடையது என்பதன் சூக்ஷ்ம சொரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்றவர் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. விளக்கம். இன்றைய உலகத்தில் பணமும் உள்ளது மற்றும் பயமும் உள்ளது. எந்த அளவு பணம் உள்ளதோ அந்த அளவு பயத்துடனேயே சாப்பிடுகிறார்கள், பயத்துடனேயே தூங்குகின்றார்கள். எங்கே எனது என்பது உள்ளதோ அங்கே பயம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை ஒரு பொன் மான் கூட என்னுடையதாக இருந்ததென்றால் பயம் இருக்கும். ஆனால் ஒரு ஷோபாவா என்னுடையவராக இருந்தால் பயமற்றவர் ஆகிவிடுவீர்கள். எனவே எனது எனது என்பதை சோதனை செய்து அவற்றை சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்தும் கூட தியாகம் செய்துவிடுங்கள். அப்பொழுது பயமற்றவராக கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதற்கான வரதானம் கிடைத்துவிடும். ஸ்லோகன். பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மரியாதை தானாகவே கிடைக்கும். பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மரியாதை தானாகவே கிடைக்கும். அவ்யக்த சமிக்ஞை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். ஒரு புறம் எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும், மறுபுறம் தந்தைக்கு சமமான தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்க வேண்டும். ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட இந்த லவ்லி நிலையில் இருந்து கீழே வராதீர்கள். அப்பேற்பட்ட லவ்லியின் குழந்தைகளுடைய குழுதான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்யும். நிமித்த ஆத்மாக்களாகி நீங்கள் தூய அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலம் அனைவருக்கும் சிரேஷ்ட பாலனை கொடுங்கள். யோகியமானவர், அதாவது தகுதியானவர் ஆக்குங்கள், அதாவது யோகி ஆக்குங்கள். ஓம் சாந்தி.